சூர்யா மகா வீட்டுக்கு வந்து எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணி அந்த பத்திரத்தை மகா அப்பா கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. சேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எல்லா காசையுமே ரெடி பண்ணிட்டா, கண்டிப்பாக நாங்கள் பத்திரத்தை மீட்டுடுவோம், அவங்க காசை கொடுத்துட்டுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டுக்கு வந்து மகாவோட வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்களை எப்படியாவது கடனாளி ஆக்கிட்டு காசை வாங்காமல் இந்த வீட்டை நம்ம வாங்கி வேற இருக்க விற்றா நல்லா காசு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இவர் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவும் ஷாக் ஆகிடும். இன்னது பணம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்க போகிறாங்களா, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மகாவும் சூர்யாவும் அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த 3 லட்ச ரூபா காசு எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டரும் வந்துடுறாரு. காசு எடுத்துகிட்டு திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிச்சு, உங்களுக்கு தர வேண்டிய காசு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே காசை கொடுக்குறாங்க. 2 காசுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை மீட்டு சூர்யா வந்து அவங்க கையாலே கொடுங்க மாப்பிள்ள, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூர்யா கையாலே அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க கிழிச்சு போட்டுடுறாங்க. ரொம்பவும் சந்தோஷமாயிட்டு கண்ணீர் விடுறாங்க மகா அப்பாவும் அம்மாவும். உங்களால் தான் எல்லாமே முடிஞ்சிச்சு, இல்லைனாங்க இன்றைக்கி நாங்கள் தெருவுக்கு தான் வந்திருப்போம். எங்கள் மானத்தையும் காப்பாற்றிட்டீங்க, எங்கள் வீட்டையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் மருமக மட்டும் கிடையாது, நீங்கள் எங்களோட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி ரொம்பவும் கண் கலங்குறாங்க. மகாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் மேலே அன்பு ஜாஸ்தியாகிட்டே வருது சூர்யா மேலே. சூர்யா கௌதமை பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபா விஷயத்தை வச்சு அவங்க மிரட்டி தான் வெளியே கூப்பிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா நான் தாத்தா கிட்ட சொல்லிவிடுவேன், எனக்கு ஹனிமூன் தான் கூப்பிட்டு போக மாட்டேன்றீங்க, எனக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் சாப்பிட்றாங்க, கொள்கிறாங்க. ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு ரொம்பவும் டயர்டாக வராங்க. எங்கே போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே.